பெண்களை கொச்சைப்படுத்துவதோ அழுக்காக்குவதோ எனக்கு முற்றிலும் உடன்பாடில்லை. ஆனால் புருஷனும் புடவையும் ஒண்ணு சார். புடவைய துவைச்சிட்டு கட்டணும், புருஷனை பூரா கட்டிக்கிட்டு துவன்னு துவைங்க. நாங்கள் அவ்வளவு பாவம் செய்தவர்களா? Grand Royal Tours and MCR Pure Cotton Club presents Behind Woods நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் 2025 powered by ஸ்ரீ சுக்கி ஃபார்மா, ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம், ட்ரிப்ளிகேன், சென்னை. வாயாடி பெத்த புள்ள வரப்போற நெல்ல போல யாரிவ. இப்பொழுது பட்டிமன்றத்தில் பேச வருகிறவர்கள் பாடுகிறார். அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு இவர்கள் ஆடுவார்கள். இதையும் நான் தாங்கிக் கொண்டு உயிர் வாழ வேண்டும். வேலை செய்யற இடத்துல கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பட்டிமன்றம் பேச வந்தா கூட இதுல கூட கண்டிஷன் நடுவர் பாருங்க, ஒரு ஆணா வச்சு 20 நிமிஷத்துல மணி அடிச்சிருவாரு. அவ்வளவுதான் பேச. ஆணும் கிடையாதுங்க, பெண்ணும் கிடையாதுங்க, நடுவுலங்க. என்னுடைய மொழிக்கு தாய்மொழி என்றுதான் பெயர், என்னுடைய நாட்டுக்கு தாய் நாடு என்றுதான் பெயர். ஆனாலும் இவர்கள் திருப்திப்படுகிறார்கள். இல்லையே, நாடு என் பேரில் வந்தது, நதி என் பேரில் வந்தது, உன் வீடு என் பேரில் வந்ததான்னு கேட்கிறாங்க. சுவையான மட்டன் குழம்பு சமைப்பது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி. கடைக்கு போ, 1 கிலோ மட்டன் வாங்கு, மனைவி இடத்தில் கொண்டு கொடு, உங்க அண்ணன் மத்தியானம் சாப்பிட வாரான்னு சொல்லு. மட்டன் கம 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 கம. புருஷன் என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் எந்த கண்டிஷனும் போடாம அவனை அன்கண்டிஷனலா லவ் பண்றது பெண்கள் நாங்க தான். நான் பாருங்க முதல்ல கேட்டுட்டேன். எங்க வீட்டுமா பாக்கு அந்த 3 பேருக்கு அந்த மனசு வந்துச்சா பாத்தீங்களா? அவங்க வீட்டுமா டிவி பார்க்காது. எப்படியும் தீர்ப்பு எதிராகத்தான் வரப்போகிறது. இருந்து புண்ணியம் இல்லை என்று விடைபெற்று சென்றிருக்கிற தீபா அவர்களை, இந்தியாவை 3வது முறையாக ஆளுகிற நாடாளும் பிரதமர் நரேந்திர மோடியை செவ்விகண்ட பாண்டே, முன்னாள் நிதியமைச்சர் அண்ணன் ப. சிதம்பரத்தை கேள்வி கேட்ட பாண்டே, விநாயகர் சதுர்த்தியில் இப்படி ஒரு கும்பலிடம் வந்தவர் சிக்கிக் கொண்டதற்கு என்னுடைய அனுதாபத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு இறைவணக்கம் பாடிய தீபா முத்தை தெரு பத்தி திருநகை என்று பாடுகிறார். அது விநாயகர் பாட்டு இல்லையா? இல்ல, விநாயகருக்கும் முருகனுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் எல்லாம் பட்டிமன்றத்தில் பேசுகிறார்கள். இப்பொழுது பட்டிமன்றத்தில் பேச வருகிறவர்கள் பாடுகிறார்கள். பாட்டு மன்றம் ஆக்கிவிட்டார்கள். கனவுகள் காணுகிற கால்சட்டை பருவத்தில் பட்டிமன்றத்தை சிகரத்தின் உச்சியில் கொண்டு வைத்த தவத்திரு அடிகளாரிடம் அவருடைய தலைமையில் பேசியவன். கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது வாரியார் சுவாமிகளிடம் ஞான சிறுவன் விருது பெற்றவன் நான். அப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல வர. ஆமா, ஒரு விவாத அரங்கம், தி டிபேட், தலைப்புக்குள்ளே நின்று அதனுடைய அடியும் முடியும் தேடி அதனுடைய மண்ணும் விண்ணும் பார்த்து பேச வேண்டும். இதுதான் நான் படித்த பாடம். ஆனால் இப்பொழுது பாடுகிறார்கள். அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு இவர்கள் ஆடுவார்கள். இதையும் நான் தாங்கிக் கொண்டு உயிர் வாழ வேண்டும். பெண்ணுரிமை பேசவும் மண்ணுரிமை பேசவும் தன்னுரிமை பேசவும் மேடைக்கு வந்தவன் நான். பெண்களை கொச்சைப்படுத்துவதோ அழுக்காக்குவதோ எனக்கு முற்றிலும் உடன்பாடில்லை. ஆனால் அழுக்காக்கி தீர வேண்டிய நிலையில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி விட்டதற்கு லலிதாவுக்கும் அன்னபாரதிக்கும் என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்ணுக்கு எல்லா உரிமையும் வேண்டும் என்று கேட்டவன் பாரதி. அதனால்தான் அவனுக்கு யுக கவிஞன் என்று பெயர். பெண்ணுக்கு உரிமை வேண்டும் என்று கேட்ட பாரதி கண்கள் 2 இருந்தும்
காணும் திறமையற்ற பெண்களின் கூட்டமடி கிளியே, பேசி பயன் என்னடி கிளியேன்னு கேட்டான். இவர்களுக்காகவே எழுதினது. இந்த 2 பேரை பார்த்துதான். வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான். அந்த வாழ்க்கையில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய எல்லா உரிமையும் ஒரு பெண்ணுக்கும் இருக்கிறது. ஆனால் தினசரி செய்தித்தாள் படித்தால் கொலை செய்வது யார்? கொலையும் செய்வாள் பத்தினி. பட்டினத்தார் ஒரு பாட்டு பாடினார். கைப்பிடி நாயகன் தூங்கையிலே அவன் கையை எடுத்து அப்புறம் தன்னில் அசையாமல் வைத்து தூங்கி பின்வந்து தூங்குபவளை எப்படி நான் நம்புவேன் இறைவா? கேட்டது நான் இல்ல, பட்டினத்தார். பட்டினத்தார். அந்த பெண்கள் இப்பொழுது பெருகி இருக்கிறார்கள் என்பது என்னுடைய கவலை. கண்கூடாக தெரிகிறது. கவலை, என்னுடைய குற்றச்சாட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், என்னுடைய கவலை. பெண்களை மதிக்கிற நாடு இந்த நாடு. பரம்பொருளாக இருக்கிற சிவன், உலகலாம் உணர்ந்து ஓதற்கரிய சிவனுக்கே ஒரு ராத்திரி, அம்பாளுக்கு நவராத்திரி. எந்த நதிக்கும் ஆண்கள் பெயர் கிடையாது. பாரபட்சம், அநீதி. எந்த நதிக்கும் ஆண்கள் பெயர் கிடையாது. நாங்கள் அவ்வளவு பாவம் செய்தவர்களா? எல்லா நிதிகளுக்கும் பெண்களின் பெயர்கள். என்னுடைய மொழிக்கு தாய்மொழி என்றுதான் பெயர். என்னுடைய நாட்டுக்கு எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்த இந்த நாட்டிற்கும் தாய் நாடு என்றுதான் பெயர். ஆனாலும் இவர்கள் திருப்திப்படுகிறார்களா? இல்லையே. நாடு என் பேரில் வந்தது, நதி என் பேரில் வந்தது, உன் வீடு என் பேரில் வந்ததான்னு கேட்கிறாங்க. நடுவர் அவர்களே, பாஞ்சாலி சபதத்தில் பாரதி சொல்லுகிறான், துரியோதனன் பேசுகிறான், துரியோதனனை ஆதரித்து ஒரு வழக்காடு மன்றம் என்று நான் ஒரு வழக்காடு மன்றம் நடத்தினேன். துரியோதனன் ஆதரிச்சு. நீங்க அப்படித்தானே செய்வீங்க? ஆமா, இல்ல இல்ல, எதிர்கதை தலைவர்களையும் பேச வேண்டும். அது லிட்டரேச்சருக்கு அது முக்கியம். எதிர்கதை தலைவர்களையும் பேச வேண்டும். என்னுடைய குருநாதர் பேராசிரியை இளம்பரை மணிமாறன் எதிர்கதை தலைவர்களில் காலத்தை வென்று நிற்பவன், ராவணனா துரியோதனனான்னு ஒரு பட்டிமன்றத்தை சேலம் நண்பர்கள் குகையில் நடத்தினார்கள். அதில் நான் பேசினவன். அந்த பாஞ்சாலி சபதத்தில் துரியோதனன் பேசுகிறான், அன்பில்லாத பெண்ணுக்கு இதமே ஆயிரங்கள் செய்தும் முன்பின் எண்ணுவாளோ. அன்பில்லாத பெண்ணுக்கு ஆயிரங்கள் செய்தும் முன்பின் எண்ணுவாளோ, தருணம் மூண்டெழும் பொழுது கழிந்து விடுவாள். இது எதுல வருது? பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்தில் வருது. இந்த பெண்களுக்கு என்னன்னா ஒரு தன் முனைப்பு இருக்கும், தான் என்ற தருக்கும் செருக்கும் இருக்கும். அது என் தாய் உட்பட. பெண்களுக்கு அவர்களுக்குள்ளேயே ஒரு குரங்கு இருக்கும், அது உறங்கி இருக்கும். அந்த குரங்கு சஞ்சல குரங்கு, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். பெண் மட்டும்தான் தாய்மை அடைய முடியும். ஆகவே இந்த சமூகம் அவளிடம் the England express that every man will do his duty என்று நெல்சன் சொன்னதை போல இந்த சமூகம் ஒரு பெண்ணிடம் நிரம்ப எதிர்பார்க்கிறது. இன்னும் பெற்றா அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு ஒரு பெண் வலியை சுமந்து கொள்ளுகிறாள். பாரதிதாசனை போல பெண்களை உயர்த்தி பாடியவன் யாரும் இல்லை. அவன் குடும்ப விளக்குன்னு ஒரு புத்தகம் எழுதினான். எல்லாருக்கும் சமைக்கணும். சமையல் என்பது ஆண்களுக்கு இல்லையான்னு கேட்கக்கூடாது. பெண் சமைக்கிறாள். அவள் பக்கவாதம் வந்த மாமியாருக்கு சமைக்கிற பொழுது பசலக்கீரையை சமைக்கிறாள். அது பக்கவாதத்திற்கு நல்லது. டயபெட்டிஸ் வந்த மாமனாருக்கு சமைக்கிற பொழுது அதற்கு பக்குவமாக சமைக்கிறாள். கட்டிய கணவன் காசம் வந்திருக்கிறது அவனுக்கு சமைக்கிற பொழுது கொஞ்சம் வெந்தயம், மிளகு, ஜீரகம் சேர்த்து அதிகமாக சமைக்கிறாள். குழந்தைகள் தித்திப்பாக சாப்பிடுகிற குழந்தைகளுக்கு அவர்கள் விருப்பம் போல் சமைக்கிறாள். பாவேந்தன் பாடுகிறான், கறிகள் தோறும் உண்பவர் தம்மை கண்டாள் அப்படின்னு பாடு. ஒவ்வொரு குழம்புலையும்
அவளுக்கு முகம் தெரிகிறது. இது மாமனாருக்கு வைக்கிற குழம்பு. மாமனார் முகம் அந்த குழம்புல தெரிகிறது. பக்கவாதம் அந்த அத்தைக்கு சமைக்கிற குழம்புல அத்தையின் முகம் தெரிகிறது. காசம் அந்த கணவனுக்கு சமைக்கிற குழம்பில் அவன் முகம் தெரிகிறது. கரைகள் தோறும் உண்பவர் தம்மை கண்டாள் என்று ஒரு பெண் செய்ய வேண்டிய கடமையை, இது ஆணாதிக்க சிந்தனை இல்லை, செய்யறான். நாங்க பெண்கள்கிட்ட நீங்க சாரதாம்பாள மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கல. கணவனே கண் கண்ட தெய்வம். ஆமா, சாரதாம்பாளுக்கு ராமகிருஷ்ணருக்கு 11 வயசு, அந்த அம்மாவுக்கு 8 வயசு. கல்யாணம் நடந்துச்சு. அவர் பெரிய காளி பக்தர். அவர் காளியை தரிசிப்பதற்காக கல்யாணம் செய்தார் என்பதை கூட மறந்துவிட்டு தட்சிணேஸ்வரத்துக்கு வந்துட்டார். காலங்கள் நகருகிறது. தாலி கட்டிய கணவனை தேடுகிறார். மாங்கல்யம் சூட்டிய கணவரை காண வேண்டும் என்று தட்சிணேஸ்வரத்திற்கு வருகிறாள் சாரதா. வந்ததற்கு பிறகு அவருக்கு ஒரு குற்ற மனப்பான்மை. கல்யாணம் செய்துட்டு தள்ளிட்டு வந்துட்டோமே என்னது நினைப்பாளோன்னு அவருக்கு ஒரு குற்ற மனப்பான்மை. என்ன இப்படி வந்த அப்படின்னு கேட்டார். சாரதாம்பாள் சொன்னார், நீங்கள் செய்கிற இந்த தொண்டுக்கு ஊழியம் செய்ய நானும் வந்தேன். 28 ஆண்டு காலம் ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய வல்லாதிக்க தாக்குதலுக்கு ஆட்பட்டு இருண்ட சிறையில் இருந்தான் நெல்சன் மண்டேலா. அவனுடைய மனைவியின் பேர் வின்னி. 28 ஆண்டு காலமும் அவனுடைய பிறந்த நாளை அவள் தென்னாப்பிரிக்காவில் கொண்டாடினாள். வின்னி ஒரு அலமாரியில கேக் இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். அந்த லட்சக்கணக்கான மக்களினுடைய சங்கமத்தில் அந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற பொழுது அந்த அலமாரியை திறந்து கேக்கை எடுத்து மேசையில் வைத்து அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றும் பொழுது அவளே கத்துவாள், வின்னி நெல்சன் மண்டேலா, நெல்சன் மண்டேலா என்று வானம் அதிர கத்துவார்கள். மக்களும் கூட்டம் கூட்டமாக முழங்குவார்கள். அந்த மெழுகுவர்த்தி எரிந்து தீர்ந்ததும் அந்த கேக்கை எடுத்து மீண்டும் அலமாரியில் வைத்து விடுவாள். அந்த கேக்குக்கு வயசு 28. அவர் விடுதலை பெற்று வெளியே வந்து விட்டார். மக்கள் மன்றத்தில் நின்று வெற்றி பெற்றார். ஆட்சி அதிகாரம் அவர் கையில் கிடைத்தது. அவருடைய மனைவியை அமைச்சராக்கினார். அவர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானார். 28 ஆண்டு காலம் அந்த விடுதலை போரை நெல்சன் மண்டேலா சிறையில் இருக்கும் பொழுது முன்னெடுத்து சென்ற தன்னுடைய மனைவியை மந்திரி சபையிலிருந்து நீக்கிவிட்டார். ஆகவே பெண்கள் பொறுப்பை உணர மாட்டார்கள். மண்டேலாக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு சுவையான மட்டன் குழம்பு சமைப்பது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி. கடைக்கு போ, 1 கிலோ மட்டன் வாங்கு, மனைவி இடத்தில் கொண்டு கொடு, உங்க அண்ணன் மத்தியானம் சாப்பிட வாரான்னு சொல்லு. மட்டன் கம 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 கமன்னு வரும். அப்ப கணவர் வராருன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். அதனாலதான் நான் வீட்டுக்கு போகும் பொழுது நான் வர்றேன்னே சொல்றது இல்லை. அவங்க அழகா சொன்னாங்க, அண்ணன் வந்தாருன்னா மட்டனா இருக்குமா, நம்ம வந்தா மட்டமா இருக்குமா. உங்க அம்மாவை கொண்டு விட்டாச்சா? எங்க முதியோர் இல்லத்துல. அது வேறையா? கொண்டு விட்டாச்சான்னு கத்துறா 3 நாளா. அவங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத சிறுநீர் வெளியேறு. இன்னும் இங்க வச்சிருக்க முடியாது. கொண்டு விட்டாச்சான்னு கேட்டா ஒரு நாள் சொன்னான், கொண்டு விட்டுட்டேன் சாந்தின்னா. ஆனாலும் அவனுக்கு கவலை. அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டமேன்னு கவலை. கொண்டு விட்டாச்சில்ல, இன்னும் ஏன் கவலையில் இருக்கீங்கன்னு கேட்டால, அம்மாவுக்கு முதியோர் இல்லத்தில் பேச்ச துணைக்கு யாரும் இல்லையேன்னு கவலையாக இருக்கு. இங்கே எல்லார் வீட்லேயும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாளே, யாரும் அம்மாவுக்கு கூட இல்லையேன்னு கவலையாக இருக்கு. நான் எதுக்கு அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மீண்டும் போனான். வீட்டுக்கு வந்தான். இப்போ என்ன சந்தோஷமாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால, எங்கள் அம்மாவுக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் கிடைச்சிடுச்சுன்னு சொன்னான். யாரு? உங்க அம்மான்னா. உங்க அண்ணன் கொண்டு விட்டு போனான் உங்க அம்மா வேன்னு. இதுவரைக்கும் அவர் நேர கட்டுப்பாடே பற்றி கவலைப்படலை. இப்போ எனக்கு மணி அடிக்கிறார். உங்களுக்கு மணி அடிக்க முடியுமானே? ஊர்வலாவை சொன்னீங்கல்ல, ராமன் காட்டுக்கு போறான், சீதை நானும் வர்றேங்கிறான். ராமன் சொல்றான், வராத, அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், 102 டிகிரி வெயில் அடிக்கும், நீ தாங்கிக்கிட மாட்ட, வராத, அங்க ஒரு நல்லா இருக்காது சொல்றான் ராமன். வராத. என்ன சொன்ன பிறகும் இவா கேட்கல. நின் பிரிவினம் சுடுமோ பெருங்காடு என்று சொல்லி
ராமனோடு சீதையும் போய்விட்டாள். உதவியாளர் கூப்பிட்டு, நான் காசிக்கு போகணும், உனக்கு எனக்கும் டிக்கெட் புக் பண்ணிட்டு வான்னு ரிசர்வ் பண்ணிட்டு வா அப்படின்னு ரூபாயை வாரியார் சுவாமிகள் கொடுத்துட்டார். இவன் வாரியார் சுவாமிகளுக்கும் அவருக்கும் உதவியாளர்களாகிய அவருக்கும் டிக்கெட் எடுக்க போனவன் வீட்டில் போய் பொண்டாட்டிட்டு, நான் வாரியாருக்கும் எனக்கும் காசிக்கு போக டிக்கெட் எடுக்க போகிறேன்னு சொன்னால நானும் வரட்டுமான்னு கேட்டான். உதவியாளர் மனைவி வாரியார் சுவாமிகள்கிட்ட அனுமதி வாங்காமல் எப்படி இது செய்கிறதுன்னு சொல்லி திருப்பி வாரியார்கிட்ட வந்து, என் மனைவியும் கூட வர விரும்புகிறாள், அவளுக்கும் டிக்கெட்டு போடவான்னு கேட்டால ரூபா கொடுத்துட்டார். அவளுக்கும் சேர்த்து போடுன்னு போட்டாச்சு. டிக்கெட்டு முன்பதிவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ட்ரெயின் சென்ட்ரலேருந்து கிளம்பிடுச்சு. உன் பொண்டாட்டியும் வாரால ஆமான்னு சொன்னான். வாரியார்க்க உதவியாளர் அணுக்கமாய் நெருக்கமாய் இருக்கிறவர் அரக்கோணத்தில் வந்த உடனே ட்ரெயின்லேருந்து இறங்கி, லட்சுமி உனக்கு என்ன வேணும், காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டான். வாரியார் சாமி விட்டாச்சு. காட்பாடி வந்தால இட்லி வேணுமா பூரி மசால் வேணுமான்னு கேட்டான். லட்சுமிட்ட வாரியார்ட்ட கேட்டான். சோலையார்பேட்டையில் வந்தால கேட்டான், இளநி வேணுமா கரும்பு சாறு வேணுமான்னு லட்சுமிட்ட கேட்டான். காசி போறது வரைக்கும் வாரியார்ட்ட என்ன வேணும்னே கேட்கல. வாரியார் சொன்னார், லெக்குவன் ஏன் ஊர்மலையை கூட்டிட்டு போகலைன்னா, ராமனுக்கு பண்ற சர்வீஸ் பாதிச்சிரும்னு லெக்குவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்த சர்வீஸ் கெடுதுனாலே இவங்களால தான். நன்றி, வணக்கம். நாட்டில் சில பேர் வருவோங்கிறான், எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைப்பா. நான் சொல்றது அவரை சொன்னேப்பா, நீங்க எதையாவது கை தட்டி 7:30 கூட்டிடாதீங்க. வெரி பேட் அங்கிள், வெரி ராங் அங்கிள், வாட் இஸ் திஸ் அங்கிள், நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது அங்கிள். என்ன ஊத்துறதுல ரோமன் சொல்ற ஐயர் தோத்து போயிடுவான் இந்த ஆளுக்கு முன்னாடி. அப்படியே நின்று நிதானமா எரிய வைப்பாப்ல. ஊத்து 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 ஊத்து. Behind Notes நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் 2025 டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts, powered by Sri Suki Pharma, service with love. Sri Raghavendra Sabha Mandapam, Triplicane, Chennai. Grand Royal Tours and MCR Pure Cotton Club presents Behind Notes நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் 2025, powered by Sri Suki Pharma, Sri Raghavendra Sabha Mandapam, Triplicane, Chennai.